நேபுகாத் நேச்சார் தானியேல் 4:30 என்ன சொன்னாரு? மேலே அரண்மனைக்கு மேலே போய் உலாவும் பொழுது சொன்னாரு, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்திற்கென்று ராஜ்யத்திற்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். அந்த வார்த்தை அவன் வாயில் இருக்கும் பொழுதே பரலோகத்திலிருந்து ஒரு நியாய தீர்ப்பு உண்டாயிற்று. நேபுகாத்நேச்சாரே, இனிமே நீ மனுஷங்களோட இருக்க மாட்டே, காட்டு மிருகங்களோட சஞ்சரிப்பாய். பாபிலோன் விழுந்தது என்பதை கற்றுக்கொள்ள நேபுகாத்நேச்சாருக்கு 7 ஆண்டுகள் ஆயிற்று. 7 ஆண்டுகள் மிருகம் போல் அவன் ஆனான். நம்மை ரட்சிப்பதற்கு நமது சொந்த முயற்சியும் மேன்மையும் நிற்காது, விழுந்து போகும். யூத ஜனங்கள் அப்படி இப்படின்னு என்னமோ செஞ்சாங்க, ரட்சிக்கப்பட்டார்களா? இல்லை, மேசியாவை சிலுவையில் அறைஞ்சு விட்டாங்க. கிரியைகளினால் ரட்சிப்பு கிடையாது, கிறிஸ்துவின் கிருபையினாலும் அவர் நம்மில் உண்டாக்குகிற விசுவாசத்தினாலும் தான் ரட்சிப்பு. விசுவாசம் எப்படிங்க உள்ள வரும்? Ebrேயர் 12:1 ஆண்டோட வசனத்தை கேட்க கேட்க தான் விசுவாசம் வரும். அப்ப அந்த விசுவாசம் கூட ஆண்டோட வசனத்தினால தான் வருது. ஏன் விசுவாசம் சொல்லிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது.